ख्वाजे खादिरान फ़ख्रे दो जहान हामिए बेकसान सुल्तानुल औलियाई नाइब रसूलुल्लाह नूरुल्लाही नूर मुहम्मदी नूर फातिमी नूर अली नूर हसन नूर हुसैन कब्द हमजा ख्वाजा मोइनुद्दीन अल हुसैनी वल हसनी चिश्ती रज़ियल्लाहु तआला वफ़ाज़ अलैना अल बरकात मिन्हु दहरत दार आमीन நாயகம் அவர்களின் மேலாம்பரமான உருஸ் முபாரக்குடைய லைலத்து ஷரீஃபாகும் சங்கையான இந்த ரஜபுல் முரஜ்ஜப் பிறை 6வது இந்த லைலத்து நூர் யோமுல் நூர் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனது ஹபீபுல் ஆலமான பாதுஷாஹ் அம்பியா ஹஸ்ரத் கைருல் வரா ज़ीनत फ़र्श ज़मीन जानिश अर्श बरीन ताजुदार रहनुमा इफ्तिखार हल्लता मुहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रफ करम मज्जद वल्लम नायह कोमान அவர்களின் அஹ்லு பைத் அத்ஹாராஹிய ख्वाजा मोइनुद्दीन अल हुसैनी वल हसनी चिश्ती नायகம் அவர்களை ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்ல நாயக கோமான் ஈஸ்ட் ஏசியாவிற்கு தென்கிழக்கு ஆசியாவிற்கு நாயகம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் நாயக கோமான் அவர்களின் பிரதான பிரதிநிதியாக சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாயிபாக நாயிபு ஷரீஃபாக சங்கையான நாயகத்துடைய நாயிபாக நாயிப ரசூலுல்லாஹாக அல்லாஹ்வின் ரசூலான சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாயிபுன் நபியாக மாஷா அல்லாஹ் அத்தாய ரசூலாக ख्वाजा मोइनुद्दीन अल हुसैनी वल हसनी चिश्ती नायகம் அவர்களை ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் நாயக கோமான் அவர்கள் நமக்கெல்லாம் நாயகத்தால் வழங்கப்பட்ட மிகப்பெரிய ரஹ்மத்துல் அக்பராக இருக்கின்றார்கள் ख्वाजा मोइनुद्दीन अल हुसैनी वल हसनी चिश्ती नायகம் ख्वाजा मोइनुद्दीन चिश्ती அவர்கள் ஹிந்துஸ்தானை குஃப்ருஸ்தான் ஆகிவிடாமல் ஹிந்துஸ்தானை மாஷா அல்லாஹ் குஃப்ருஸ்தான் என்ற நிலைக்கு போகிவிடாமல் அதை ஹிந்துஸ்தானாக ख्वाजा मोइनुद्दीन चिश्ती அவர்களே ஆக்கி வைத்திருக்கின்றார்கள். காரணம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இராதத்து தய்யிபாவே ख्वाजा मोइनुद्दीன் चिश्ती அவர்களை ஈமானுடைய மர்கஸாக்கி மாஷா அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய மர்கஸ் முபாரக்காவாக ख्वाजा मोइनुद्दीन चिश्ती உடைய ज़ात ஆலியாவை ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கி அருள் புரிந்து இந்த ஈஸ்ட் ஏசியாவிற்கு முழுவதும் ஈமானை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய நாயகத்துடைய நாயிபாக மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஆக்கப்பட்டவர்களாக ख्वाजा நாயகம் ஜொலித்துக் கொண்டிருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். ஈஸ்ட் ஏசியாவுல மாஷா அல்லாஹ் எவர் ஒருவர் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய குர்பு என்னும் நெருக்கத்தை அடைய வேண்டுமையானாலும்
அதாவது பொதுவாக எல்லா ஜனங்களுக்கும் புரிகிற மாதிரி சொல்ல வேண்டுமே ஆனால், அல்லாஹ்வுடைய ரிதா யாருக்கு ஹாசிலாக வேண்டுமையானாலும் அத்தாயே ரசூல் ரஹ்மத்தலில் ஆலமீன் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தியுடைய மதது இனாயத்து ஹிமாயத்து இல்லாமல் அது சாத்தியமாகாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய திரு பொருத்தம் வேண்டுமையானால் நாயிப ரசூலுல்லாஹ் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தியுடைய ஃபுயூது ஹசனாத் ஃபைது பரகாத்தை கொண்டு அல்லாமல் அது யாருக்கும் ஹாசிலாகாது. அப்பேற்பட்ட மகா உன்னதமான கௌரவமிக்க அலீமு ஷானில் ரஹ்மத்தலில் ஆலமீன் ஹபீபுல்லாஹி ஹாஜா மொயினுத்தீன் அல் ஹுசைனி வல் ஹசனி சிஷ்தி நாயகம் அவர்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாபெரும் ஹௌசுல் அக்தாப், அதாவது அக்தாப் குத்துபுமார்களுக்கு எல்லாம் ஒரு குத்துபு இருப்பாங்க, குத்துபுல் அக்தாப். ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி குத்துபுல் அக்தாப் அல்ல, ஹௌசுல் அக்தாப். மாஷா அல்லாஹ், அக்தாபுமார்களை எல்லாம் ரட்சிக்கக்கூடிய கௌஸ். மாஷா அல்லாஹ், கௌசுல் அக்தாப், கௌசுல் அக்வாஸ், நாயிப ரசூலுல்லாஹ், மஸ்ஹர இலாஹி ஹாஜா மொயினுத்தீன் அல் ஹுசைனி வல் ஹசனி சிஷ்தி நாயகம் அவர்களுடைய மேலாம்பரமான உருசுல் கரீமுடைய சங்கையான தினமா இருக்குது இந்த ரஜபுல் முரஜப், 6வது இந்த தினம். மாஷா அல்ஹம்துலில்லாஹ், ரஜபு மாதமே அது தொடக்கத்தில் இருந்து மாஷா அல்லாஹ் என்ன சொல்லி முடிக்க முடியாத மகா உன்னதமான கௌரவங்களையும் ஷரஃபுகளையும் சுமந்த மாதம் ரஜபு மாதம். மாஷா காரணம் என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய இலாஹியத்தையும் ருபூபியத்தையும் அவன் வெளிப்படுத்துவதற்கு, அவன் இல்ஹாராக்குவதற்கு அவன் நாடிய பொழுது அவனுடைய நூரை கொண்டு சர்வ கோடான கோடி மஹ்லூகாத்துகளையும் அல்லாஹ் தஹ்லீக் செய்யறதுக்கு இராதத்து செஞ்சான. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் படைப்பினங்கள் அனைத்தும் படைப்பதற்கு காரண கர்த்தாவாக்கப்பட்ட காருண்ய நாயகமான கருணையின் பிறப்பிடமான கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வாலம் நாயக கோமானுடைய அலீமு ஷான் வாலிதைன் ஷரீஃபைன் தொய்யிபைன் தாஹிரைன் நய்யரைன் நசீரைன் சித்திகைன் குத்துபைன் ஹுசைன் முஸ்தஃபைன் முஜ்தபைன் அப்துல்லாஹ் ஆமீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஃபாஸ் அலைஹில் பரகாத் மின்ஹுமா தஹரத்தல் ஆமீன். முபாரக்கான நிக்காஹ் ஷரீஃபுடைய மாதம் இந்த ரஜபுல் முரஜப் என்பதை நாம் தலைப்பிறை அன்றை பார்த்தோம். ரஜபு மாதம் மாஷா அல்லாஹ் என்ன அவ்வல ரஜபுல் முரஜப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கையான வாப்பா நாயகம் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை உம்மானாச்சியார் சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முபாரக்கான நிக்காஹ் ஷரீஃபுடைய சங்கையான நாள் அவ்வல ரஜபுல் முரஜப். அப்போ மாஷா அல்லாஹ் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜபஹத் ஷரீஃப்ல 25 ஆண்டுகள் ஜொலித்து கொண்டிருந்த நூர முஹம்மதியா நாயகத்துடைய அருமை உம்மு தையிபா சித்திகத்துல் குப்ரா அல் விலாயத்துல் உலமா சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பரிசுத்தமான மணி வயிற்றுக்குள் அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு அல்லாஹ் கொண்டு வந்து தனசுல் ஆக்கின நாள் மாஷா அல்லாஹ் அவ்வல ரஜபுல் முரஜப். அதுபோல் மாஷா அல்லாஹ் இந்த ரஜபு மாதம் பிறை 13வது நாள், ரஜபு பிற 13, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நஃப்ஸுல் கரீமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல எந்த நாயகத்தை சொன்னானோ, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்த ஆன்மாவோடு இணைந்தவர்கள், ரெண்டையும் ரெண்டா பிரிக்க முடியாது.
அப்படின்னு அல்லாவே குர்ஆன் ஷரீஃப்ல என்ன நஃப்ஸ முஹம்மதி என்று அல்லாஹ் தபாரக வ தஆலாவால் அலங்காரமாக அழைக்கப்பட்ட சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வ அஃபாத அலைனல் பரகாத் மினு தஹரத்தன் ஆமீன் நாயகம் அவர்களுடைய சங்கையான மீலாது ஷரீஃபுடைய நாளாக இருக்குது இந்த ரஜபு மாதம் பிறை 13வது நாள். மாஷா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சையதுனா அலி நாயகம் அவர்கள் பிறந்தது காபத்துல்லா ஷரீஃபுக்கு உள்ள பிறந்தாங்க. காபாவுக்குள்ள பிறந்தது இந்த உலகத்துல யாருமே கிடையாது, எந்த நபியும் பிறக்கல. மக்கா ஷரீஃப்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேற எந்த நபியும் மக்கத்துல பிறக்கலன்னு நாம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம் மாஷா அல்லாஹ் நசீர் ஷரீஃப்ல. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன மக்காவுல எந்த நபியும் பிறக்கல, மக்கத்தில் பிறந்த ஒரே நாயகர் தாஜுல் அம்பியாய் வல் முர்சலீன் ஹாத்தமுல் அம்பியாய் வல் முர்சலீன் ஹபீப ரப்பல் ஆலமீன் சையதுனா ரூஹுல் வஜூத் நூருல்லாஹி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரமது வல்லம் நாயக கோமான் அவர்கள் மட்டும்தான் மக்கத்துல பிறந்தாங்க. குறிப்பா மாஷா அல்லாஹ் காபத்துல்லா ஷரீஃப் உள்ள பிறந்தது நஃப்ஸ முஹம்மதியான சையதுனா அலி நாயகத்தை தவிர வேற யாருமே பிறக்கல. மாஷா அது எப்படிப்பட்ட காபா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாசத்தோடு பிரியத்தோடு பார்த்த காபா. இங்கே தான் முக்கியமான விஷயத்தை நீங்க விளங்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சங்கையான 30வது வயசுல சையதுனா அலி நாயகம் பிறக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 30 வயசு சையதுனா அலி நாயகம் பிறக்கிறாங்க. அதாவது சையதா அவ்வள உம்முல் மூமினீன் எஜமானியம்மா ஹதீஜா நாயகி ஸலாமுல்லாஹி அலைஹா ஹதீஜா நாயகத்துக்கும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தெய்வீக திரு கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் கழிச்சு பிறக்கிறாங்க சையதுனா அலி நாயகம். நாயகத்துக்கும் ஹதீஜா நாயகத்துக்கும் கல்யாணம் எப்போ? காலத்தை கடந்த கண்மணி நாயகத்துடைய 25வது வயசுல நாயகத்துக்கு கல்யாணம். அப்ப 5 வருஷம் கழிச்சு நாயகத்துக்கு 30 வயசா இருக்கும் போது சையதுனா அலி நாயகம் பிறக்கிறாங்க. சையதுனா அலி நாயகம் அவர்கள் பிறந்தது காபத்துல்லா ஷரீஃபுக்குள்ள. அது எந்த காபான்னு சொன்னா சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தாமீர் செஞ்ச காபா. நல்ல புரியணுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்ட காபா. அந்த காபாவுடைய ஸ்டைலே வேற. இப்ப நம்ம பார்க்கிறோம் காபத்துல்லா ஷரீஃப், அதுக்கு 4 மூலை இருக்குது அல்லவா, ஸ்கொயரா 4 மூலை இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 4 மூலை வைக்கல, 2 மூலை வச்சு மாஷா அல்லாஹ் மீத 2 மூலைய மெஹராபு போல அப்படி என்ன அப்படியே லாம கவுத்தி போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என்ன அப்படி மெஹராபு போல ஆக்கி வச்சிருந்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நல்ல கவனிக்கணும் மாஷா அல்லாஹ். முக்கியமான விஷயம் இது. அக்பாருல் மக்காங்கிற கிதாபுல என்ன இந்த விஷயம் வருது. உலமாவு பார்க்கறதா அக்பாருல் மக்கா கிதாபு மாஷா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டின காபாவுக்கு என்ன 4 மூலை இல்ல, 2 மூலை வச்சு மீத 2 எப்படி ஆக்குனாங்க? அப்படி ஒரு வில்லு போல, வில்ல வளைச்ச எப்படி இருக்கும் மெஹராபு போல ஆக்கி வச்சிருந்தாங்க மாஷா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த காபத்துல்லா ஷரீஃப்ல தான் பிறக்குறாங்க சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 35 வயசா இருக்கும் போது சையதுனா அலி நாயகத்துக்கு என்ன 5 வயசா இருக்கும் போது மக்காவுல மிகப்பெரிய மழை பெஞ்சு பெரிய வெள்ளம் வந்து காபாவுல சிதைவு ஏற்பட்டுச்சு, சிதிலம் ஏற்பட்டுச்சு, டேமேஜ் ஆனுச்சு. அப்ப குறைஷிகள் என்ன பண்ணாப்புலன்னு சொன்னா காபாவை நாம என்ன செய்யணும், புதுப்பிச்சு கட்டணும்னு சொல்லி புதுப்பிச்ச குறைஷிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காபாவை
காபாவுக்கு மாற்றம் செய்து விட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய காபாவுக்கு மாற்றம் செய்து விட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய காபால என்னென்ன இருந்துச்சு, அதை குறைஷிகள் என்னென்ன மாற்றி விட்டார்கள் என்பதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபாவில் 4 ஸ்கொயரா இல்ல, 4 மூளை இல்ல, 2 மூளை தான் இருந்துச்சு. எந்த 2 மூளை? ஒரு மூளை ருக்குன் யமான், இன்னொரு மூளை ருக்குன் ஹிந்த். அதாவது ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்குது அந்த மூளையும், அதே மாதிரி யமன் நாட்டை நோக்கி இருக்கிற அந்த மூளையும். ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கிறது மாஷாஅல்லாஹ் என்ன ஹிந்துஸ்தானை நோக்கி இருக்குது, அதனால அந்த மூளைக்கு பேரு ருக்குன ஹிந்துன்னு சொல்லுவாங்க மாஷாஅல்லாஹ். ருக்குன யமானும் ருக்குன ஹிந்தும், இந்த 2 மூளையை மட்டும் வச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மீத 2 மூளைக்கு வில்ல வளைச்ச மாதிரி வச்சிருந்தாங்க மாஷாஅல்லாஹ். இது ஒன்னாச்சா? ரெண்டாவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கட்டிய காபத்துல்லா ஷரீஃபுக்கு 2 வாசல் இருந்துச்சு மாஷாஅல்லாஹ். ஒரு வாசலால நுழைந்து இன்னொரு வாசலால வெளியில வர்ற மாதிரி இருந்துச்சு. இதையும் குறைஷிகள் மாற்றினாங்க. இப்போ நீங்க பார்க்கும்போது காபத்துல்லா எத்தனை வாசல் இருக்குது? ஒரு வாசல் இருக்குது, 2 வாசல் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபால 2 வாசல் இருந்துச்சு மாஷாஅல்லாஹ். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபத்துல்லா ஷரீஃப்ல நுழைவாயில் தரையோட இருந்துச்சு. நம்ம வீட்டுலாங்கிற மாதிரி தரையோட இருந்துச்சு. அதையும் குறைஷிகள் மாற்றி என்ன, ஒரு ஆளு தலைக்கு மேல், அதாவது ஏணி வச்சு ஏறி வாசலுக்குள்ள நுழையிற மாதிரி ஆக்கணும் குறைஷிகள். இந்த மாற்றங்கள் எல்லாம் செய்யப்பட்டது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட சங்கையான 35வது வயசுல நடக்குது. அதாவது நபித்துவம் பகிரங்கப்படுறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி, சையதுனா அலி நாயகம் பிறந்து 5 வருஷத்துக்கு பின்னாடி. எழுதுதா? சையதுனா அலி நாயகம் பிறக்கிறாங்க. எப்போ அலி நாயகம் பிறக்கிறாங்க மாஷாஅல்லாஹ் நாயகத்துடைய 30வது வயசுல, நாயகத்துடைய 30வது வயசுல சையதுனா அலி நாயகம் பிறக்கிறாங்க. அலி நாயகம் பிறந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களால் கட்டப்பட்ட அந்த ஸ்டைல்ல காபா இருக்கும் போது பிறக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். எந்த காபத்துல்லா ஷரீஃபை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தவாஃப் செஞ்சாங்களோ, எந்த காபத்துல்லா ஷரீஃபை இஸ்மாயில் நபி தவாஃப் செஞ்சாங்களோ, எந்த காபத்துல்லா ஷரீஃபை மூசா நபி தவாஃப் செஞ்சாங்களோ, எந்த காபத்துல்லா ஷரீஃபை மாஷாஅல்லாஹ் சுலைமான் நபி, தாவூத் நபி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாஷாஅல்லாஹ் என்ன, எந்த காபத்துல்லா ஷரீஃபை ஆயிரக்கணக்கான அம்பியாக்கள் தவாஃப் செய்தார்களோ அந்த காபத்துல்லா ஷரீஃபுக்கு உள்ள பிறக்கிறாங்க சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம். எழுதுங்களா? புரிஞ்சா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷாஅல்லாஹ் என்ன விரும்பியது அந்த காபாவை, காபாவோட ஸ்டைல் அப்படி இருக்கணும் நாயகம் ரொம்ப விரும்பினாங்க. அப்படி கட்டப்பட்டுச்சு. அது சம்பந்தமான விஷயத்தை நாம என்ன பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ், நாளை தினம் பார்ப்போம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ விஷயத்தை நம்ம பார்ப்போம் அல்ஹம்துலில்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய காபத்துல்லா ஷரீஃபுக்கு உள்ள சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரிசுத்தமான பரம்பரையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்களே, ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைனி லக் வமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக் வஅரினா மனாசிகனா வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம் துஆ கேட்டாங்களே, அந்த துஆ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த துர்ரியத்தை குறித்து கேட்டாங்களோ அந்த பரிசுத்த பரம்பரையில மாஷாஅல்லாஹ் குறைஷி குடும்பத்துல ஹாஷிம் கிளையில சையதுனா ஹாஷிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அருமை திரு புதல்வர் சையதுனா சையதுல் அவுலியாய் அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அருமை திரு புதல்வர் சையதுனா முஹ்சின் இஸ்லாம் அம்ம ரசூலுல்லாஹ் அபு தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும், அதுபோல சையதுனா ஹஜ்ரத் அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இன்னொரு புள்ள, அதாவது சையதுனா அலி நாயகத்துக்கு சையதுனா அப்துல் முத்தலிப் நாயகம் 2 வகையில பாட்டனார். சையதுனா அப்துல் முத்தலிப் நாயகத்துடைய புள்ள அலி நாயகத்துடைய வாப்பா, அலி நாயகத்துடைய வாப்பா இருக்கிறாங்களே சையதுனா அபு தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
அவங்க யாரு மாஷா அல்லாஹ்? செய்தனா அலி நாயகத்துடைய வாப்பா அபு தாலிப் அலைஹிஸ்ஸலாம் அப்துல் முத்தலிப் நாயகத்துடைய புள்ள. அது மாதிரி மாஷா அல்லாஹ் ஹஸரத் அபு தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர், அபு தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சகோதரர் மாஷா அல்லாஹ் சையதுனா அபு தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அருமை சகோதரர் சையதுனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா நாயகம் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சையதுனா ஹஸரத் அப்பாஸ் அலைஹிஸ்ஸலாம், சையது ஷுஹதா ஹம்ஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லாரும் மாஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வாப்பா நாயகத்தோட கூட பிறந்தவங்க மாஷா அல்லாஹ். இதுல முக்கியமான விஷயம் சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களுடைய வாப்பாவும் குறைஷி உம்மாவும் குறைஷி மாஷா அல்லாஹ். குறைஷி மட்டுமல்ல ஹாஷிமி, அது முக்கியமானது. அது ஹாஷிமி. காரணம் என்ன? ஹஸரத் அபு தாலிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாஷிமி. அது மாதிரி சையதுனா அலி நாயகத்தோட உம்மா சையதா ஃபாத்திமா அவங்களும் ஹாஷிமி. காரணம் என்ன? ஃபாத்திமாவுடைய வாப்பா சையதுனா ஃபாத்திமா பின்த் அசத். அசது மாஷா அல்லாஹ் யாரு? ஹாஷிமி மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் உம்மா வகையிலே ஹாஷிமி, வாப்பா வகையிலே ஹாஷிமி. அதாவது சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹுடைய வாப்பா நாயகம் உம்மா நாயகம் ரெண்டு பேரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரம்பரையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக்கன் சொல்லி கேட்ட அந்த துஆவுல வந்த பரிசுத்தமான புனித குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம், சையதுனா அபு தாலிப் அலைஹிஸ்ஸலாம், சையதா ஃபாத்திமா பின்த் அஸத் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேருடைய அருந்தவ செல்வமாக சையதுனா அலி நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான 30வது வயசுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய காபத்துல்லா ஷரீஃபுக்குள்ள மாஷா அல்லாஹ் பிறக்கிறாங்க. அது முக்கியமான விஷயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய காபத்துல்லா உள்ளக பிறக்கிறாங்க மாஷா. அல்ஹம்துலில்லாஹ். சையதுனா அலி நாயகத்துடைய முபாரக்கான அந்த பிறப்பு எப்படி நடந்துச்சுன்னு சொன்னா, அலி நாயகத்துடைய வாப்பா நாயகம் சையதுனா அம்ம ரசூலுல்லாஹ் அபு தாலிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சையதுனா அலி நாயகத்துடைய உம்மா சையதா ஃபாத்திமா பின்த் அஸத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரெண்டு பேரும் மாஷா அல்லாஹ் காபத்துல்லா ஷரீஃப்ல காபா ஷரீஃபை தவாஃப் செய்துக்கிட்டே இருந்தாங்க. அப்ப நிறைய மாத கர்ப்பிணி யாரு? சையதா ஃபாத்திமா பின்த் அஸத். காபத்துல்லா ஷரீஃபை தவாஃப் செய்துக்கிட்டே இருக்கும்போது மதாஃப்ல இருக்கும்போது அவங்களுக்கு பிரசவ வேதனை வந்துருச்சு மாஷா அல்லாஹ். நான் சொன்னேன்ல காபத்துல்லா ஷரீஃப் வாசைன்னா தரையோட இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபா. சரி அபு தாலிப் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லா ஷரீஃப் உள்ள கொண்டு போய் மனைவியை விட்டுட்டாங்க மாஷா அல்லாஹ். உள்ள போய் சற்று நேரத்துல மௌலாய காயினாத் பாபா மதீனத்துல் இல்ம் சித்தீக்குல் அக்பர் ஃபாரூக்குல் ஆலம் ஜாமிஉல் குர்ஆன் குர்ரத்துல் பத்தூல் அபுல் ஹஸனைன் அபு துராப் நஃப்ஸ முஹம்மது அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபால அலைஹில் பரக்காத் மின் தாரத் ஆமீன். மாஷா அல்லாஹ் பிறந்தாங்க. புள்ள பிறந்தா சரி அலி நாயகம் அப்படி கதறி கதறி துடிச்சு பிறந்த புள்ள அப்பதான் பிறந்திருக்கிறாங்க. அழுகன்னு சொன்னா அப்படி இப்படி அழுகையில மாஷான்னா கதறி கதறி அழுகுறாங்க, கதறி கதறி அழுகுறாங்க மாஷா. இப்படி கதறி கதறி புள்ள அழுகுறத பார்த்த உடனே குழந்தைய சத்தத்தை கேட்ட உடனே என்ன அங்க காபத்துல்லா ஷரீஃபை தவாஃப் செய்துட்டு இருந்தவங்க அவ்வளோ பேரும் மாஷா அல்லாஹ் என்ன அப்படி எல்லாரும் மத்தாஃப்ல நிற்கிறாங்க. காபா தவாஃப் செய்யக்கூடிய சஹான நிற்கிறாங்க எல்லாரும் மாஷா அப்படின்ட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி அபு தாலிப் நாயகம் ஓடோடி போய் தன்னுடைய அருமை திரு தவச்செல்வமான தன் ஆறுயிர் திருப்புதல்வரான தன் அருமை சகோதரர் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெற்றெடுத்த அல்லாஹ்வுடைய மாணிக்கமான முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு ஹதரத்துல போய் இது மாதிரி புள்ள பிறந்துட்டாங்க செய்தியை சொன்ன உடனே நாயகம் சரதாஸ் அவர்கள் ரொம்ப சந்தோஷமான முறையில தன்னுடைய சின்ன வாப்பாவுக்கு என்ன புள்ள தம்பி பிறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே சந்தோஷமா இது மாதிரி சரதாஸ் அவர்கள் வந்து சையதுனா அலி நாயகத்தை அப்படித்தான் தொட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சின்ன மாட்டம் தன் பாசமா வளர்த்த உம்மா சையதா ஃபாத்திமா பின்த் அஸத் நாயகத்தின் புள்ளைய
சல்லாசல்லாம் தேவியது வைத்திரு கரத்துல தான் வாங்கினாங்க. மாஷா அல்லாஹ். கதறி கதறி துடிச்சு அழுதுகிட்டு இருந்த புள்ள, அதுவரை கண்ணை திறக்காம அழுதுகிட்டு இருந்த குழந்தை, பச்சை புள்ள பிறந்த அந்த பச்சிலம் புள்ள சரி நாயகம் அவர்கள் முபாரக்கான கண்களை திறந்து மாஷா அல்லாஹ் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நூறு முத்துலகான வஜூத ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லுஹா வஜ்ஹுல் அலீல் அலீமை பார்த்து மாஷா அல்லாஹ் ஆனந்த தாண்டவம் சந்தோஷம் மாஷா அல்லாஹ் அப்படியே பூரிச்சு போய் மாஷா அல்லாஹ் புன்னகை சமுத்திரம் ஆயிட்டாங்க. சையதுனா அலி நாயகம் இருந்தவங்க பூரா அத்தனை பேர் மாஷா அல்லாஹ் என்ன எல்லாரும் இது என்ன ஆச்சரியம், முன்னாடி கதறி கதறி புள்ள கண்ணை திறக்காம அழுதுச்சு. ஏன்னா அல் அமீன் சாதிக் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மாஷா அல்லாஹ் என்ன திருக்கரத்தால புள்ளையை தூக்கின உடனே இவ்வளவு சந்தோஷமா புள்ள ஆனந்தம் தாண்டவமானது குதூகலமாடுச்சு. கண்களை திறந்து பார்த்துருச்சு. மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அலி நாயகத்தின் முபாரக்கான நெத்திலையும் திரு வாயிலையும் முத்தம் கொடுத்தாங்க. முதல்ல உம்மாவுடைய திரு வயிற்றிலிருந்து வந்து சையதுனா அலி நாயகத்தின் வஜ்ஹு ஷரீஃபோட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லுஹா வஜ்ஹுல் அலீல் அலீம் அங்க என்ன வாசிலாகி சேர்ந்து மாஷா அல்லாஹ் என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்த அருள்மழை பொழிந்த காரணத்தினாலதான் சையதுனா அலி நாயகத்தை எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்? கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம். அலி நாயகத்துக்கு மாஷா அல்லாஹ் என்ன கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம் சொல்ல காரணம் என்ன? அல்லாஹ் அவர்கள் திருமுகத்தை என்ன கௌரவமாக்கிட்டான், கண்ணியமாக்கிட்ட காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான, அல்லாஹ்வுடைய நூறு முத்துலக்கான, அல்லாஹ்வுடைய வஜூத ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல்லுஹா வஜ்ஹுல் அலீம் தான் முதல்ல அலி நாயகத்துடைய திருமுகத்தோட அலியுடைய செஹராய முகத்தஸ்ல முதல் என்னங்க போய் அப்படியே முத்தமிட்டு தக்பீல் செய்து போசா கொடுத்து கிஸ் பண்ணி மாஷா அல்லாஹ் அந்த அந்த பிறந்த பச்சிலம் குழந்தை அந்த பேபியுடைய திருமுகத்தோட ஒட்டி உறவாடிய அருள்முகம் இது மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லுஹா வஜ்ஹுல் அலீல் அலீம். அதுதான் சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம் என்பதாக மாஷா அல்லாஹ் நமக்கு இஸ்லாம் சொல்லி தருகின்றது. நம்முடைய இமாமின்கள், ஐமத்தின்கள், மஷாயிஹ்மார்கள், அவுலியாக்கள், நாதாக்கள் எல்லாரும் மாஷா அல்லாஹ் சொல்லி தராங்க. அப்போ இவ்வளவு அற்புதமான முறையில் சையதுனா அலி நாயகத்துடைய முபாரக்கான மௌலிதுல் கரீம் மீலாது ஷரீஃப் நடந்ததும் இந்த ரஜபுல் முரஜபு பெற 13 தான் மாஷா அல்லாஹ். அதுபோல சையதுனா அலி நாயகத்துடைய கபத ரசூலுல்லாஹ் பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சையதுனா அலி நாயகம் சையதா ஃபாத்திமா நாயகியுடைய தவ செல்வங்களான பரிசுத்த பரம்பரையான ஹசனைன் கரீமைனுடைய புனித குடும்பத்துல இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரிசுத்த பரம்பரையில வாப்பா நாயகமும் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய புனித குடும்பத்துல அருமை உம்மா நாயகியுமாக ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்தார் 14ஆம் தலைமுறை வாரிசாக சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 14வது தலைமுறை திவ்ய திரு பேரராக ஹாஜா முயினுத்தீன் அல் ஹுசைனி வல் ஹசனி சிஷ்தி நாயகம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு கொண்டு வரான். மாஷா அல்லாஹ் என்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அஹ்லு பைத் அத்ஹார் 14வது தலைமுறை பேரப்புள்ள ஹாஜா முயினுத்தீன் சிஷ்தி நாயகம். மாஷா அல்ஹம்துலில்லாஹ். ஹாஜா நாயகம் அவர்களுடைய முபாரக்கான பிறப்புல இருந்து அவர்களுடைய ஹயாத்த தைபா ஒளிமயமான வாழ்வியல் முழுவதும் ஒரு அற்புதம் மாஷா அல்லாஹ், ஒரு மிகப்பெரிய தெய்வீக அதிசயம் மாஷா அல்லாஹ். ஹாஜா முயினுத்தீன் சிஷ்தி அவர்கள் மிகப்பெரிய ஒரு அதிசய வாழ்க்கை அவர்களது வாழ்க்கை மாஷா அல்லாஹ். அதாவது அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்காவது ஒரு பூமியில போய் காலை வச்சா திரு பாதத்தை வச்சா அந்த இடமெல்லாம் பசுமையாவிடும் மாஷா அல்லாஹ். அந்த இடம் பூரா பசுமையாவிடும். புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் வருது. ஹிதரை பத்தி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுல முகமது என்ன ஹிதர் எங்க போய் அலைஹிஸ்ஸலாம் எங்க போய் மாஷா அல்லாஹ் அவங்களோட கதம் முபாரக் வைக்கிறாங்களோ அந்த இடம் பூரா பசுமையாவிடும் மாஷா அல்லாஹ், பச்சை பச்சைன்னு போயிடும்.
டெசர்ட் ஏரியால போய் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க திரு பாதத்தை வச்சான்னு சொல்லிட்டு அது அப்படியே என்ன பெரிய புஸ்தான் ஆகிடும், பெரிய பூங்காவனம் ஆகிடும். மாஷா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் திரு பாதத்தை வச்ச இடம்னா இப்படி பச்சை பச்சைன்னு ஆணிச்சோ, பசுமை ஆணிச்சோ. அது மாதிரி அலுமை தாத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தி திரு பாதத்தை எங்கெல்லாம் வச்சாங்களோ அந்த இடம் பூரா ஈமானுடைய ஜல்வா அஃப்ரோஸ் மாஷால்லா சமக்கா ஆனிச்சு. மாஷா ஹாஜாவுடைய கதர் முபாரக் கரீப் நவாஸ் வச்ச இடம் பூரா மாஷால்லா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவோட ஈமானுடைய நூறானியத்து மாஷால்லா என்ன அங்க ஜொலிக்க ஆரம்பிச்சிச்சு. மாஷா ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய கதர் முபாரக் பட்ட இடம் பசுமையானுச்சு. மாஷால்லா ஹாஜா மொய்னுத்தீனுடைய கதமைனி ஷரீஃபை பட்ட இடம் மாஷால்லா திருக்கலிமாவோட ஈமானுடைய ஜோதி மாஷால்லா அங்க ஜொலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதன் காரணத்தினாலதான் யார்கிட்ட என்ன வாய் திறந்து பேசல, யாருக்கையும் தாவத்து செய்யல, நசிஹத்து பண்ணல. ஹாஜா மொய்னுத்தீனுடைய முபாரக்கான ஐனைனி ஷரீஃபைனால அவர்கள் சங்கையான திவ்யத்திற்கங்களால மாஷால்லா பார்த்தாங்க. மாஷால்லா சர்க்கார் கரீப் நவாஸ் அவர்கள் யார் மேல எல்லாம் சர்க்காருடைய நூறாணி பார்வையை போட்டாங்களோ அந்த காஃபிரீன்கள் முஷ்ரிக்கீன்கள் எல்லாம் மாஷால்லா முஸ்லிமீன்களாக மூமின்களாக மாஷால்லா ஹாஜாவுடைய அந்த நிகாஹே கரம் ஃபிராசத் தையபா நூறானி பசீரத்துல மாஷால்லா அல்லாஹ் தஆலா ஹிதாயத்துடைய நூற மாஷால்லா அங்க அல்லாஹ் பாஸ் பண்ண. மாஷால்லா 90 லட்சம் பேர் மாஷால்லா 90 லட்சம் பேர் ஹாஜா மொய்னுத்தீனுடைய முபாரக்கான திரு பார்வையை கொண்டு மாஷால்லா 90 லட்சம் காஃபிரீன்கள் முஷ்ரிக்கீன்கள் 90 லட்சம் காஃபிரீன்கள் முஷ்ரிக்கீன்கள் ஹாஜா மொய்னுத்தீனுடைய தெய்வீக திரு பார்வையை கொண்டு மாஷால்லா முஸ்லிமீன்களாக மூமினீன்களாக முத்தகீன்களாக முஹ்சினீன்களாக முகர்ரபீன்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மஹ்பூபீன்களாக அல்லாஹ் இடத்துல மக்பூலானப்ல ரஹ்மத் லில் ஆலமீன் ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தியுடைய ஃபைசான் நிகாஹே கரம் மாஷா ஹாஜா மொய்னுத்தீனுடைய ஃபைசான் மாஷா. ஹாஜா கரீப் நவாஸ் பெரிய காலேஜ் கட்டி காலேஜ் நடத்தல, தாவத்து செய்யறதுக்கு பெரிய ஸ்தாபனம் கட்டல, அதுக்காக பெரிய ஒரு குரூப் வச்சில்ல, அதுக்காக ஒரு ஜமாத் வச்சில்ல. சிர்ஃப் ஹாஜா மொய்னுத்தீன் ஆலா அஃஸல் ஒரே ஹஸ்தி மாஷால்லா ஒரே ஹஸ்தி. ஆனா ஹாஜாவோடு மாஷால்லா ரப்புல் ஆலமீனும் ரஹ்மத்துல் ஆலமீன் இருந்தாங்க. மாஷால்லா ஹாஜாவோடு மாஷால்லா ரப்புல் ஆலமீனும் ரஹ்மத்துல் ஆலமீன் இருந்தாங்க. மாஷால்லா ஹாஜா மொய்னுத்தீன் எதை இஷ்டப்படுறாங்களோ அதை அல்லாஹ் மாஷால்லா உடனே நடத்தி வச்சா. மாஷா நடத்தி வச்சு இன்னும் இருக்கிறான், நடத்தி வைப்பான் எப்போதுமே. மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனிடத்துல ரஹ்மத் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் அவுலாதுகள்ல உள்ள குதுபுமார்கள்ல கௌசுமார்கள்ல ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்திக்கு தர்பார இலாஹியத்துல உள்ள அந்த அஸீமு ஷான் வேற எந்த குதுபும் கிடையாது. மாஷால்லா எந்த குதுபும் அடைய முடியாத இடத்தை அடைந்தவர்கள் நாயிப ரசூலுல்லாஹ் ஹபீபுல்லாஹ் ஹாஜா மொய்னுத்தீன் அல் ஹுசைன் அல் ஹஸன் சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத அலைனா அல் பரகாத் மின்ஹு தஹரத் தார் ஆமீன். மாஷா அதனால தான் என்ன ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தி நாயகம் விசால் முபாரக் ஆகும்போது ஹாஜா நாயகம் அவர்கள் அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்காக அவர்கள் ரூஹ் ஷரீப் ஹாஜா நாயகத்துடைய ஜஸது முபாரக்காவிலிருந்து உருஜாகி போன பிறகு மாஷா அல்லாஹ் ஹாஜா நாயகத்துடைய சங்கையான ஜபஹத் ஷரீஃப்ல முபாரக்கான நெற்றியில எழுதப்பட்டிருந்துச்சு. மாஷா அல்லாஹ் ஹாதா ஹபீபுல்லாஹ் மாத ஃபீ ஹுப்பில்லாஹ் ஹாதா ஹபீபுல்லாஹ். ஹாஜா மொய்னுத்தீன் யார்? மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வால் நேசிக்கப்பட்டவர்கள். எல்லா அவுலியாக்களும் அல்லாஹ்வை நேசிப்பாங்க. மாஷா அல்லாஹ் ஆனா நாயிப ரசூலுல்லாஹ் ஹாஜா மொய்னுத்தீன் அல்லாஹ் நேசிக்கிறான். மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஹாஜாவை நேசிக்கிறான். மாஷா எல்லா அவுலியாக்களும் அல்லாஹ்வை நேசிச்சா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் ஹாஜா மொய்னுத்தீன் அல்லாஹ் மஹப்பத் வைக்கிறான். காரணம் என்ன? அல்லாஹ் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷ்க்ல இஷ்கே முஹம்மதுல மஹப்பத் ரசூல்ல ஃபனாவாகி போன தன்னையே தெரியாமல் ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்துல என்ன அழிந்து போனவர்கள் ஹாஜா மொய்னுத்தீன். அதனால மாஷா அல்லாஹ் தன் ஹபீபுல் ஆலத்துடைய மஹப்பத்துல அழிந்து போன ஹாஜா மொய்னுத்தீனை அல்லாஹ் நேசிக்கிறான். மாஷா அல்லாஹ் ஹாதா ஹபீபுல்லாஹ் மாத ஃபீ ஹுப்பில்லாஹ். மாஷா அல்லாஹ் உலகத்துல என்ன எத்தனையோ அவுலியாக்கள், எத்தனையோ குத்துபுமார்கள்,
எத்தனையோ கௌசுமார்கள் விசால் முபாரக்காக இருக்கிறாங்க. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு, ஒவ்வொரு பர்க்கத்து உண்டு, ஒவ்வொரு ஷான் உண்டு. மாஷா அல்லாஹ். ஆனா खाजे खाजगान फखरे दो जहान हामिय बेकसान नाइब रसूलुल्लाह मज़हर इलाही हुजूर शहनशाह विलायत शहनशाह आज़म खाजा मुइनुद्दीन हुसैन हसनी चिश्ती नायகம் அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுத்த அந்த அஸீமு ஷான் மர்தபா துனியால அதுக்கு முந்தி எந்த அவுலியாக்களும் கொடுக்கல. கியாமத் வரை இன்ஷா அல்லாஹ் காஜாவுடைய மர்த்தபால யாரும் வர முடியாது. மாஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட உன்னதமான மர்த்தபாவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காஜா முயினுத்தீன் கொடுத்திருக்கிறார். மாஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர் கபீரா. ரப்புல் ஆலமீனுடைய மிகப்பெரிய தௌலத்துல் அக்பர் நமக்கு மாஷா அல்லாஹ் ஆஜிஸீங்களான ஆசீன்களான துஆஃபாக்களான ஃபுக்ராக்களான நமக்கு ரப்புல் ஆலமீன் தந்த மிகப்பெரிய தௌலத்துல் அக்பர் அவன் நேசிக்கக்கூடிய அல்லாஹ் பிரியப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய ஹபீபான நாயிப ரசூலுல்லாஹ் காஜா மொய்னுத்தீன் சிஷ்தியுடைய கதமைனி ஷரீஃபைனை நாம் பற்றி பிடித்த காஜாவுடைய தாமன்குள்ள நாம மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளை ஆக்கி வச்சிருக்கிறான். மாஷா அல்லாஹ். காஜிகானுடைய சில்சிலாய காஜிகான சிஷ்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்தது. மாஷா அல்லாஹ். அதை விட மிகப்பெரிய சஆதத், மிகப்பெரிய தௌலத் என்ன துனியாவிலும் ஏதும் கிடையாது, ஆகிரத்து ஏதும் கிடையாது. மாஷா அல்லாஹ். காஜிகான் நாயிப ரசூலுல்லாஹ் காஜா மொய்னுத்தீன் சிஷ்தியுடைய தௌலத்துல் அக்பரான நம்முடைய முர்ஷித் நாயகமான என்னுடைய அருமை ஆப்பா நாயகம் அப்துல் கரீம் ரலியல்லாஹு தஆலா காஜா மொய்னுத்தீன் சிஷ்தியுடைய கபுல் கரீமா என்னுடைய உம்மு தய்யிபா ரலியல்லாஹு தஆலா அவருடைய பரக்கத்தை கொண்டு காஜா மொய்னுத்தீன் சிஷ்தியுடைய கதமைன் ஷரீஃபை தஹ்தல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா துனியாவிலும் ஆகிரத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா சாதத்திலும் அதை தவிர நமக்கு வேற எந்த ஒரு இடமும் இல்லாமல் அதுவே நம்முடைய நாம் கியாம் செய்யக்கூடிய அதுவே நம்முடைய முக்கியமான ஸ்தலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காஜா மொய்னுத்தீன் சிஷ்தியுடைய கதமைனி ஷரீஃபை நாளின் கரீமனுடைய தஹ்த் முபாரக்காவை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் நம்முடைய அஹ்பாபுகளுக்கும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஹஸ்புனல்லாஹு சயூதீனல்லாஹு மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு ஹஸ்புனல்லாஹு சயூதீனல்லாஹு மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு ஹஸ்புனல்லாஹு சயூதீனல்லாஹு மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு பகர்தாபே பலா உஃதாத கஷ்தி ज़ईफ़ान शिकस्तारात बुश्ती बहक़ ख़ादी उस्मान हारून मदद कुन या मोइनुद्दीन चिश्ती मदद कुन या मोइनुद्दीन चिश्ती मदद कुन या मोइनुद्दीन चिश्ती बिहुर्मतिल फ़ातिहा व बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल्हम्दुलिल्लाह रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन गैरिल मग़्दूबि अलैहिम व लद्दालीन क़ुल हुवल्लाहु अहद بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم آمين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى. آمين. اللهم حبيب نبيك محمد فينا. آمين. اللهم حبيب نبيك محمد فينا. آمين. اللهم حبيب نبيك محمد فينا. آمين. 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 صلى الله على محمد
sallallahu alaihi wasallam. Sallallahu ala Muhammad sallallahu alaihi wasallam. Allahumma salli wa sallim ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin kama tuhibbu wa tarda bi